சார் எல்லாருக்கும் வணக்கம். இது பேண்ட் சில்லிங் மிஷின் லோ டியூட்டி. இது ஏன் லோ டியூட்டி சொல்கிறேன்னா பாருங்கள், இங்கே 3 சுவிட்ச் இருக்குதுங்களா. நம்ம ஹெவி டியூட்டி மிஷின் வந்து டிஜிட்டல் டெம்பரேச்சர் வரும். இதில் பாருங்கள் அன்லாக்கு. இதனால இது லோ டியூட்டி பேண்ட் சில்லிங் மிஷின் சொல்கிறது. இன்னொன்று சேம் இருக்கும், உங்களுக்கு ஹீட்டர் பார், கூலிங் ஃபேன் எல்லாமே சேம் அதில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் இதில் வந்து பிபி கவர், எல்டி பவுச்சு எதுவும் ஆகாது. ஒன்லி வேக்யூம் பவுச்சு, அலுமினியம் பவுச்சு இது மட்டும் தான் ஆகும். லேமினேட் பவுச்சு ஆகும் இந்த மிஷினுக்கு. இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பேக் சைடு மோட்டர் வந்து யாருமே காமிக்க மாட்டாங்க. நம்ம சன் பேக்கெல்லாம் காமிப்போம். இந்த பேக் சைடு பாருங்க. இதுக்கு தான் நான் லோ டியூட்டி மிஷின் சொன்னது. இது மோட்டர், சைனா மோட்டர். இது மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் வரும். இங்கே பாருங்க, வீலெல்லாம் கூட பார்த்துங்க. இதனால தான் நான் லோ டியூட்டி மிஷின் சொன்னது. சார் இப்போ நான் உங்களுக்கு பிபி போச்சு, எல்டி போச்சு, ஏன் சீலிங் உங்களுக்கு பக்கா வராதுன்னு ஏன் சொன்னேன்னா, இது வந்து பாருங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து 100லேருந்து 200க்குள்ளே இருக்கும். அது உங்களுக்கு ரேரேஷனு உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் ரேரேஷன் இருக்கும் இந்த டெம்பரேச்சரில். இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து சீலிங் ஆகும், பட் ஓப்பன் ஆகிடும். எல்டி பவுச்சும் பிபி பவுச்சும் வந்து பக்கா ஃபினிஷிங் வரும், லீக்கேஜ் வரும் உங்களுக்கு. அதே வேக்யூம் பவுச்சில் பண்ணிங்கன்னா எந்த லீக்கேஜ் வராது உங்களுக்கு. இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு பவுச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லேமினேட் பவுச்சிலேருந்து எல்லா பவுச்சுமே ஆகும் சார். இது வந்து எங்ககிட்ட வந்து வேக்யூம் பவுச்சு. உங்களுக்கு பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு சாம்பிளுக்கு. இது சேம் ஹீட்டர் பார், இது கூலிங் பார், இது நர்னிங் வீல், உங்களுக்கு டாட்னஸ் எல்லாமே வரும். சேம் ஹெவி டியூட்டி மிஷின் மாரியே உங்களுக்கு வரும். இது வேக்யூம் பவுச்சு பாருங்க, லீக்கேஜ் எதுவும் ஆகாது இதில். ஓகே, நன்றி, வணக்கம்.